என்னப்பா கிளம்பணும்னு இல்லாம இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க? எதுக்கு வந்தீங்கன்னே மறந்துட்டீங்க. இன்னும் இந்த டைம் என்ன ஆகுது தெரியுமா? சீரியஸ் டைம். நம்ம சங்கீதா வினோத் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரியல எனக்கு. இல்ல அவங்க கிட்ட போனா நம்ம ஃப்ரீயா பேசணும். அவங்க பிஸில போய் நம்ம உள்ள பூந்துட்டு வாங்க ஏன்னா பாவம் எங்க மேரேஜுக்கு பாப்பா மேரேஜுக்கு இங்க இருந்து பெங்களூர் வந்தாங்க, இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து சென்னை ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. ஆனா நம்ம ஒழுங்காவே பேச முடியல. அவங்க ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அவங்க ஃப்ரீயா அக்கடான்னு தூங்கலாம்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அப்ப போய் தட்டி எழுப்பி உட்காந்து ஜாலியா பேசணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம், இப்ப டைம் ஆகுது, அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிடுவோம். வினோத் போன் அடிப்பான். என்ன கைஸ் நீங்க வந்தீங்களா வரலையா? ஃப்ரெண்ட்ஸ் காலையில ஒரு குண்டை போட்டாங்க, நம்மளே பேபி மாவு பிடிச்சி ஏத்துன்னு வரதுக்குள்ள போதும் நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுன்னாங்க. இதெல்லாம் கதையா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கு விஷயம். போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. போராட்டம் எல்லாம் பண்ண முடியாது. இருந்தா படிச்சுக்கோ, என் கண்ணு தெரியல கண்ணாடி போடல, நான் நீயே படிச்சுக்கோன்னு கொடுத்துட்டேன். ஏர்போர்ட் கிளம்பிச்சு. இப்போ வாங்க தயவுசெய்து ஏர்போர்ட்ல போய் குடிப்போம் அப்படின்னு. இட்லி நிறைய ஏதாவது இருக்கு. பொங்கல், ரவா உப்புமா இருக்குப்பா. உப்புமா பொங்கல் பொட்டேட்டோ கேசரி, ஆலு பரோட்டா, பிளைன் மினி ஊத்தாப்பம். சொல்லுப்பா என்னப்பா பஞ்சாயத்து காலையில உனக்கு? நீ அழகா இருக்கிற அவள்தான். ஓ அதுக்கு இங்க கிளிப்ப காத்து. நீ குழந்தைய விட்டு வந்து குழந்தை மாதிரி சுத்தி நிக்கிறன்றது எங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. எப்பா எங்களுக்கு இருக்கிறது பெரிய பிள்ளைப்பா. பெரிய பிள்ளை கிட்ட போய் எடுத்தோன்னு வச்சுக்கோ, நான் இதுதான் நாலு அன்னைக்கு போட்டு போலான்னு இருந்தேன், வைங்க உடச்சுன்னு வந்துருவீங்க வைங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க அக்கா பாத்தீங்களா இந்த ட்ரெஸ் வாங்கி இதை போட்டுட்டு தானே இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு. எப்பா நீ அதுக்கு அக்காவை சொல்லக்கூடாதுப்பா. இதை பாத்தீங்களா எங்க பேபி அண்ணா பேபி அக்காவுக்கு வாங்கி கொடுத்து இதான் நீ போட்டு வரணும்னு சொல்லிருக்காரு சொல்லணும். என்னதான் பெருமையா பேசணும் நீங்க. எதுவுமே கிடைக்கலன்ட்டு இவரு கத்துறாரு, கதறாரு. ஆமா ஏன்னா நைட்டு போய் நான் தூங்க முடியாது. ஏன் கேளு, அவ போட்ட அழகான ட்ரெஸ் ரைட்டா, அது நிஜமால வேற லெவல் ட்ரெஸ். அது என்ன அவனு குழந்தைங்கள மாதிரி போட்டிருந்தா அது சரி. அதுக்கு முன்ன நான் பஞ்சாயத்து கூப்பிட்டா நீ ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் கேரண்டட் சாங்ஷன் அப்படின்னு அப்ரூவ்டுன்னு சொன்னேன். சரி ஆனா ஏன் ஷார்ட்ஸ் போட்டு போப்பா? நீ என்ன பண்ணும், அதுக்கு ஸ்கின் ஷார்ட்ஸ் வாங்கிக்கோ, ஸ்கின் கலர் ஷார்ட்ஸ். அத வாங்கின்னு போனேன்னு வச்சுக்க, போட்டு போனா நல்லா இருக்கும். அது ஆமா குவாலிட்டி கண்ட்ரோலர் கொஞ்சம் அல்லு பாப்பான். அல்லு பாப்பான் என் பொண்டாட்டி நான் ஒண்ணுமே உலகம் தெரியாம வச்சிருந்தேன். இப்ப எங்க போனா உங்க கூட சேர்ந்து இத வாங்கி கூட அத வாங்கி கூட அப்படி நீ 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டப்பா பெங்களூர்ல. அது அவன் 8000 ஒரு தடவை சொல்லிட்டான்பா. ஆக்சுவலி பழைய பிரியா அல்லு பிரியா இருக்கால, அவெல்லாம் நேத்து வந்து விட நமக்கு எதுக்குடா வம்புன்னு ஓரமா போய் உட்கார்ந்துருப்பான். ஆனா இப்ப இருக்கிற அல்லு பிரியா அவள் தான், அவ கிரேட் ஏறிச்சு. அதனால நான் 1 எடுத்துக்கிறேன் 2 எடுக்கிறேன்றா. இப்படி வந்து பேசு. சேர்க்க சரியில்லை, சரியில்லை. முதல்ல பிரியாவா இருந்தா நமக்கு எதுக்குடா மீது நம்ம டிபார்ட்மெண்டே இல்லன்னு ஓரமா இல்ல. 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கா. 1000 ரூபாய்க்கு 4 ட்ரெஸ் நான் வாங்கினேன். இங்க வாங்க, நீங்க என்ன வாங்குனீங்க? ஒரே ட்ரெஸ் வாங்கினேன். எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்கினேன். பாத்துங்க மக்களே, ஓல்டு பிரியா 5000 ரூபாய் ட்ரெஸ் 3000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 1000 ரூபாய்க்கு நான் 4 ட்ரெஸ் வாங்கிருக்கேன். பாத்துங்க 1000 ரூபாய்க்கு நீ 4 ட்ரெஸ் வாங்குனியோ இல்லையோ, உன் கூட நாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் வெளில சுத்தும் போது பர்ச்சேஸ் நீ எங்களை மாத்தலாம் அப்படின்னு நீ கூட்டு போய் நின்ன இடம் பாண்டி பசார் ரோடு கடை ரைட்டா. நான் இங்கதான்க்கா எடுப்பேன், இங்க வேற லெவல்ல இருக்கும்கான்னு நீ சொன்ன. நான் கூட நினைச்சேன் அப்பா நம்ம அல்லு பிரியா வந்து பேபி மாவை மாத்திடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ மாறி போய் நிக்கிற. இதே ரோடு கடையில 1000 ரூபாய்க்கு 4 ட்ரெஸ். அதே ரோடு கடையில அவ்வளவு எடுத்தாப்பா ட்ரெஸ்.
யார் சொன்னா அந்த ஒயிட் யார் எடுத்தா? நான் சொல்றேன் பாருங்க, இவங்க கூட இவங்க எப்ப சேர்ந்தாங்களோ அப்பயே நம்ம குடும்பம் அழிஞ்சு போச்சு. அழியலாம் இல்ல, பட்ஜெட் ஏறி போச்சு, அவள்தான். நான் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1000 ரூபாய்க்கு 4 ட்ரெஸ், 3000 ரூபாய்க்கு ஒரே ட்ரெஸ். அப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. இரு வரேன். நீ எதுக்குப்பா இங்க பாண்டிச்சேரி வந்த? வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தேன். நேத்துல இருந்து நீ என்னப்பா சொல்லுங்கிற? கிரகப்பிரவேசத்துக்கு நான் வந்திருக்கேன். இல்ல வந்திருக்க, ஆனா நீ நீங்க தான் ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க. இல்ல இல்லப்பா, சங்கீதா வினோத் ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஆனா ட்ரிப் நீ என்ஜாய் பண்ண. ட்ரிப்ல நீ 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணது அதிகமா, சங்கீதா வீட்டுக்கு ட்ரெஸ் வாங்கினது அதிகமா? மக்களே நீங்களே யோசிங்க. ஃபங்க்ஷன் போறதுக்கு ட்ரெஸ் எடுத்தது ஜாஸ்தியா, சும்மா 1000 ரூபாய் செலவு பண்ணது ஜாஸ்தியா? மிஸ்ஸி பேபிமா இந்த அம்மா தான். பேபி வாங்குறது ஒரே பட்டம், அது எங்க அக்காளுக்கு மட்டும். ஆமா, ஒரு சந்திரன், ஒரு மாமா பேபி. ஆமா. என்னப்பா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சட்டை போட்டிருக்கீங்க, ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க அவர் வெளியில இருந்து பார்த்து குடும்ப கூத்து காலையில வந்துருங்க. என்ன பண்ண தெரியுமா? சங்கீதா பேரை சொல்லி நாங்க பாண்டிச்சேரி ட்ரிப் வந்துக்கிறோம், புரியுதா? சங்கி வந்து நைட்டி மாட்டுன்னு தூங்கிறோம். இல்ல ஸ்வீட் தான் சாப்பிடணும், ஸ்வீட் தான் சாப்பிடணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் சூப்பரா இருக்கு, வேற லெவல். இப்படி வரும்போது பார்த்தேன் எல்லார் கையிலும் இந்த கவர் இருந்தது. ஒருவேளை ஒரே மொய் கவரே மாத்தி மாத்தி கொடுத்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா. நம்மள பத்தி எவ்வளவு மட்டமா நினைச்சிருக்கா பாத்தீங்களா இந்த சங்கி? அவன் என் ஃப்ரெண்டு பத்தின்னு இல்ல, ஃப்ரெண்டுன்னா அதுதானே செய்வாங்க. ஆமா 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 ஆமா, கரெக்ட் தான். நாங்களாம் போனோம் அப்படிதான். 101 ரூபாய்ன்னு சொல்லி மொய் வைப்பாங்க, ஆனா 1 ரூபாய் மிஸ் ஆயிடும். பேக் பண்ணி சூப்பரா கொடுத்தாங்க. எதுவா இருந்தாலும் என்ன சொல்றது, கிரியேட்டிவிட்டியான பிரச்சனையே. அந்த மொய் கவர்லயும் கிரியேட்டிவ் கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? நல்லா வீடு கட்டிருக்கீங்க, நல்லா சந்தோஷமா குடும்பத்தோட குழந்தை குட்டின்னு வீட்டோட பெருக்கி, அதே மாதிரி குழந்தை குட்டி நல்லா தவளை விடுங்க. சந்தோஷம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏன்னா இதை வந்து ஒரு அல்லுலோஸ் பிரியா வீட்டுல நம்ம சொல்லி இருந்திருப்போம் இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா கிஃப்ட் தரல அப்படின்னா, நாங்க நிறைய ஃபங்க்ஷன் வச்சு இப்ப அனுபவிச்சிருக்கோம். வீட்டுல கிஃப்ட் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அதை வாங்கி நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால காசா கொடுத்துட்டா இவங்க காசெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. நிறைய கடன் இருக்கு, ஒரு 0% நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது உதவும் பார்க்கும் போது அப்படின்னு மன நிறைவா நாங்க கொடுத்திருக்கோம். பின்னாடி போலாம் நீ. இப்ப எதுக்குன்னா நம்ம ஃபங்க்ஷன்லயே வந்து ஜிபே கவுண்டர் ஓபன் பண்ணலாம்னு நினைச்சோம், ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா நிறைய பிசிக்கல் வாங்கி நிறைய சாக்ரிஃபை பண்ணா மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். பட் அடுத்த ஃபங்க்ஷன் அதை நாங்க பண்ணிடுவோம். யாரும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொண்டு வராதீங்க. ஒரு ஜிபே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா மேல ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ஜிபே அக்கௌண்ட் கட்டிட்டு ஒரு ரெசிப்ட் வாங்கிட்டு விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டோம் தான். அதெல்லாம் நல்ல ஐடியா இது, ஆனா அது நல்லா இருக்காது. சரி இல்ல மொழி இருந்துலாம் அது நல்லா பண்றாங்க. போட்டோ எடுக்கும் போது அவங்க ஏதாவது கொடுக்கணும், அதுதான் விரும்புவாங்க. அதுக்குதான் இந்த கிஃப்ட் தூக்கிட்டு வர்றது. இந்த ரெசிப்ட கொடுத்துட்டோம்னா இந்த கவருக்குள்ள ரெசிப்ட போட்டு இப்படி கொடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஜாலியா இருக்கலாம் நம்ம. ஆமா. சோ முன்னாடி தான் வாடகை வீடு, நம்ம வந்து அது என்னமோ கரெக்டுப்பா. இப்ப வந்தா அழகா இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நைட் ஆனா மார்னிங் ஆனா போய் பாண்டிச்சேரியில சுத்தி நிக்கலாம். நம்ம ஹோட்டல்ல வந்து ரூம் போடுற வேலையை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம்
இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. சாப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா போட முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் ஆரஞ்சு கொடுத்தாவது போட முடியலன்றது இல்ல, வந்த நேரங்கள் வந்து வேற எங்க மிஸ்டேக் தான் அது. அதனால நம்ம மனநிறைவோட ஸ்வீட் சாப்பிட்டா போதும். ஸ்வீட் மட்டும் சங்கீதாவோட வீடு நீ எப்ப வேணாலும் வரலாம். சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல இருந்தாங்க. அவசரப்பட்டு சொல்லாத. அடுத்த வாரம் எங்க போலாம் அடுத்த வாரமே ஆக்சுவலி புது வீட்டுக்கு வந்து மீன் சமைக்கணும்னு ஒரு நாள் வரும்ல. அப்படிங்களா? அதெல்லாம் மீன் தான் சமைக்கணும். அது மாதிரிலாம் இருக்கா என்ன? எங்களுக்கு தெரியாது. நீ இப்ப சொன்ன மீன் ஏன் செய்யணும், பணம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ற? வர சனிக்கிழமை வந்து மீன் செய்யற டாலர்லாம் போடுறோம். நாங்க வெள்ளிக்கிழமை நைட் வந்துருவோம். நைட் ஸ்டே பண்றோம். சனிக்கிழமை எல்லாரும் சமைக்கிறோம். மீன் சாப்பிடுறோம். புடிச்சுட்டு வந்துடுறீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? ஒரு தெளிவுமா சனிக்கிழமை வறுக்கணும்ல, நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்துடலாம். பெரிய விஷயமாப்பா. நேரம் பாண்டிச்சேரி பக்கமா இருக்கு. அதான் நீ பொங்கல் போட்டாங்க. அதான் போட்டாங்க. நீ தான் போடுவாங்க வெஜிடேரியன். இதுக்கப்புறம் நீ சமைக்கிறது மீன் சமைக்க நீ யோசிச்சு சொல்லு. ஓகேன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஓகே பாய் சங்கீதா. ஓகேவா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு செட் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இன்னொரு நாளைக்கு வரோம். ஓகேவா? ஓகேவா? ஏன்னா நீங்களும் பிஸியா இருக்கீங்க, நாங்களும் பிஸியா இருக்கிறோம். இப்பதான் கல்யாணத்தை முடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு அங்க நிறைய வேலை பெண்டிங் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா வரோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் வந்து கல்யாணத்துல வந்தப்போ நாங்க உங்களை கவனிக்க முடியல. ஏன்னா வேற வழி இல்ல. பெங்களூருக்கும் வந்தாங்க. பெருசா நாங்க கவனிக்க முடியல, பேச முடியல. மெயின் பேசவே முடியல. சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினது தான் சரி. அவ்வளவு கூட்டத்துல ரிசப்ஷன், சென்னை ரிசப்ஷன்லயும் அப்படிதான். கல்யாணம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லைன்னா, அதனாலதான் இங்க வந்து பரவாயில்ல, நம்ம லேட்டாவே போலாம். இப்ப இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜாலியா சுத்தி பார்த்து மனசு திருப்தியா இருந்தது. சங்கீதா கிட்ட பேசணும், இது மாதிரி இருந்தது. சோ அடுத்த பிளான் நாங்க நம்ம சொன்ன மாதிரி நீங்க காலைல வந்தீங்கன்னா நாங்க வந்து உட்கார்ந்துருப்போம், சுத்தி பார்த்துட்டு நாங்களே பேசிருப்போம், நாங்களே சிரிச்சிருப்போம், உட்காந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிருப்போம். அதுக்கு இது எவ்வளவு பெட்டர். சோ நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னொரு பிளான் போட்டு பாண்டிச்சேரியில வைப் பண்ணுவோம். ஸ்டேயிங் பாண்டிச்சேரி கிடையாது, இங்க ஸ்டே பண்ணுவோம். சுத்தி பாக்குறது பாண்டிச்சேரியில போய் சுத்தி பார்த்து நைட்டு ஓடியாந்துருவோம். திரும்பி சீப் அண்ட் பெஸ்டா முடிப்போம். ரொம்ப 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 ஜாலியாவும் இருப்போம். அதான் போட்டோ எடுக்க தேடின. ஏமா நீ வரல? ஏன் வரல? பாய் 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 பாய். ஏய் தள்ளு தூங்குடா. உன் அட்வைஸ் எல்லாம் போதும் போ. நம்ம பேசுனது எல்லாமே காமெடிக்கு. ஓகே சூர்யா பாய். பாபா பாய். செய்யோன் பாய்டா. பாய். எப்பா விட்டுங்கப்பா, பாய்ப்பா. நிம்மதியா நான் விளையாட கூட நீங்க உள்ள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க.